ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிட்ல இருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மெட்ராஸ்ல தான் நம்மளுக்கு இந்த ரெக்கமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கான கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி பாத்தீங்கன்னா 5/1/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல STTM, அதாவது டிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா கேட்டகரி 2ல பாத்தீங்கன்னா கரண்ட் அண்ட் பேக்லாக் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வேகன்சிஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதோடைய ஒட்டுமொத்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியல் வெப்சைட்ல இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல டிஎம் கேட்டகரி 2ல பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆபரேட்டர், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பில்டர், கார்பெண்டர் சொல்லிட்டு அண்ட் பெர்சன்டேஜ். ஒவ்வொரு கேட்டகரி வைஸுக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 31 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி 1ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா தலா 17 வேகன்சிஸ் டோட்டலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சேஃப்டி சூப்பர்வைசர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட் சி கேட்டகரியில ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் கிரேட் 1ல பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ல இன்க்ளூட் ஆகுதுன்னா HR, F&A, C&MM 4 வேகன்சிஸ் டோட்டலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் திரையில கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது பெர்சன் டிசபிலிட்டிக்கு தனியா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த போஸ்டிங்ல எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க இதுல படிச்சு பார்த்து இதுல நீங்க எந்த கேட்டகரி லெவல்ல எலிஜிபிள் சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் குவாலிபிகேஷன். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி 1ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இதுல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட் கேட்டகரி வைஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு 10th 12th முடிச்சு பிளஸ் அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட்ல எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். இது பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், இந்த மாதிரி கேட்டகரி வைஸ்ல 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் கேட்டகரி லெவலுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்களும் சரி அண்ட் இன்ஜினியரிங் BE முடிச்சவங்களும் சரி எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் காமனா நம்ம ஒண்ணு பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, எது நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் 50% மார்க் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்றோம், ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 5/1/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, இதுக்கான கிரேட் பே. இப்ப நீங்க லெவல் 7க்கு நீங்க அசிஸ்டன்ட் சி, அதாவது சேஃப்டி சூப்பர்வைசருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இதுக்கான மாத சம்பளம் 18,858 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மேட்ரிக்ஸ் அடிப்படையில பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இது எல்லாமே சேர்த்து 44,900 வரைக்கும் வாங்க முடியும். சோ அப் டு எக்ஸ்ட்ரா பேமெண்டோட சேர்த்து 63,758 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லெவல் 4க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா 10,710 ரூபாய். ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆயிட்டீங்கன்னா 25,500 ரூபாய். சோ அடிஷனல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனா 36,210 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல டிஏவா இருக்கட்டும் அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் ஏதாவது வெளியில அவுட் சைட் போறீங்கன்னா சோ அதோட அலவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றாங்க. சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கேட்டகரி 2க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 18ல இருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே கேட்டகரி 1க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது சேஃப்டி சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC STக்கு 5 வருஷமும், OBC கேட்டகரிகளுக்கு 3 வருஷமும், பெர்சன் டிசபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷமும், இது பெர்சன்டேஜ்ல SC STக்கு 15 வருஷமும், அதுல OBC கேட்டகரிகளுக்கு 13 வருஷமும், அதுல டிஃபென்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குங்களுக்கு அப் டு 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் டிவோர்ஸ்டு சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கீங்க. இதுல நீங்க நோட்டிபிகேஷன்ல படிச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த இயருக்கான கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய அப்டேட் இதுதாங்க. சோ மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாமினேஷனும் இதுல கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.